ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக தேன்குழல் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அரிசி ஊற வச்சு மாவு அரைச்சி நம்ம கஷ்டப்பட வேண்டாம், ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பார்க்குறதுக்கு வெள்ளையாக, அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். முறுக்கு பண்ணுறதுக்கு நம்ம உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. 1/2 கப் உளுந்து சேர்த்துக்கலாம். முழு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து ரொம்ப செவக்க வறுத்துடக்கூடாது. அந்த மாதிரி வறுத்துட்டோன்னா முறுக்கு நமக்கு வெள்ளையாக கிடைக்காது. லைட்டாக சூடு ஏறினா மட்டும் போதும். நம்ம இந்த மாதிரி கையில் தொட்டு பார்க்கும்போது கை பொறுக்கிற சூடு இருக்கணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு பிசைகிறதுக்கு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம உளுந்து மாவை சலிச்சுக்கலாம். உளுந்து மாவு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். அதில் ஒரு சின்ன குருணையோ இல்லை கப்பியோ இருந்துச்சுன்னா முறுக்கு நமக்கு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக குருணை இருக்குது, இது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம இதில் மற்ற பொருளும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 2 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின மாவு இல்லை இடியாப்பு மாவு கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவும் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் ஒரு தடவை சலித்து சேர்த்துக்கோங்க. 1/2 கப் உளுந்து மாவு சேர்த்துருந்தேன்ல, அதனால் நான் அரிசி மாவு 2 கப் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன், நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்க்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திங்கன்னா சூடு பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெண்ணெய் மாவோட எல்லா பக்கத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம 1 கப் உளுந்து மாவு எடுத்தோன்னா அதுக்கு 4 கப் அரிசி மாவு சரியாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்து எடுத்துக்கோங்க. நான் 1/2 கப் உளுந்து எடுத்துருக்கனால 2 கப் அரிசி மாவு சேர்த்துருந்தேன். 1 கப் உளுந்து மாவுக்கு 4 கப் அளவுக்கு அரிசி மாவு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி நம்ம கையில் பிடிச்சி பார்த்தோன்னா ஒரு ஷேப் வரணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வரலன்னா கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சாஃப்டான மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைறதுக்கு நார்மல் பச்சை தண்ணி தான் சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம பிசைஞ்ச உடனேயே சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு முறுக்கு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி முறுக்கு வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மாவு ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டிட்டு நம்ம மாவு ஃபில் பண்ணிக்கலாம். முறுக்கச்சில் மாவு நிறைய போட்டுறக்கூடாது, கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு போடும்போது தான் நமக்கு முறுக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடலாம், அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ முறுக்கு பிழியறதுக்கு நான் ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கிறேன். பட்டர் ஷீட்டில் நம்ம முறுக்கு பிழிஞ்சிட்டு எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறத இந்த மாதிரி எடுத்து ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் முறுக்கு நமக்கு பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இதுலேருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ கடைசியாக இருக்கிறத இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு உள்ளே சேர்த்து பாருங்கள். மாவு இந்த மாதிரி உடனேவே மேலே வந்துருச்சுன்னா நமக்கு சூடு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு முறுக்காக நம்ம உள்ளே சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம முறுக்கை ஒன்றா சேர்த்துக்கலாம். முறுக்கு ஒரு பக்கம் வெந்து வர்றதுக்கு 1 நிமிஷம் போல் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு, முறுக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் முறுக்கு எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு. மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் இதே போல் நம்ம முறுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான தேன்குழல் முறுக்கு நம்ம செஞ்சாச்சு. இந்த தேன்குழல் முறுக்கு நல்ல மொறுமொறுன்னு டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வெண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த தேன்குழல் முறுக்கை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.